ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். ஒரு குட்டி வேலையாக நாங்கள் வந்து வேன்ஸ்வர்த் கிட்ட வந்து போயிருந்தோம். இந்த சவுத் சைட் மாலில் தான் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டு அந்த ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு வந்தோம். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு vlog எடுக்கிற இன்ட்ரெஸ்டே வந்து இல்லை. ஆனால் வந்து இந்த மாலில் இருந்த டெக்கரேஷன்லாம் வந்து பார்த்துட்டு சரி உங்களுக்கு vlog எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகும்போது தான் வந்து எடுக்கவே ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக டைரெக்டாக நாங்கள் கார் பார்க்கிங்க்கு தான் வந்து போகணும். பட் வந்து நம்ம அப்படி பண்ணுவோமா? இங்கே இருக்கிற கடைகள்லாம் வந்து சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்கு கிளம்பணும். எனக்கு வந்து என்னன்னே தெரியல, இந்த மாதிரி குட்டி குட்டி அந்த ஸ்ட்ரிங் லைட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது மேலே வந்து ஒரு தனி க்ரேஸே இருக்கும். எங்கே வந்து இந்த மாதிரி வந்து லைட்ஸ்லாம் வந்து பார்த்தாலும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு தான் நான் வருவேன். இங்கே லண்டனில் இருக்க மால்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மால்ஸ் மாதிரி தான் வந்து இருக்கும் மோஸ்ட்லி. நம்ம ஊரில் வந்து ஃபீனிக்ஸு எல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் கடைகள் இருக்கும், தேட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ப்ளே ஏரியா இருக்கும். இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து எல்லா மால்லையும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். இங்கே வந்து எனக்கு வந்து அட்ராக்டிவாக பட்டது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெயின்டியர் ரொம்ப அழகாக இருந்தது. லைட்ஸ்லாம் வந்து போட்டு அந்த கொம்புலலாம் வந்து ஒரு மாதிரி டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணி, அதில் வந்து ஸ்குரில், அவுல்லாம் வந்து தொங்க விட்டு இருந்தது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது இங்கே இருக்கிற ப்ளே ஏரியா. அங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் வந்து கேம்ஸ்லாம் வந்து இருந்தது. இங்கே எக்ஸ்ட்ராவாக என்னென்னா வந்து இங்கே கார் ரேஸ் ட்ராக் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. பப்புக்கு கார் ரேஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே நின்று பார்த்துட்டு இருந்தோம். இன்டோரில் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து பார்க்குறேன் நான். ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து பட் வந்து இவங்ககிட்டயே இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பீடாலாம் வந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த க்ளா மெஷினில் இவ்வளோ பெரிய டெடி பியர் வந்து வச்சுருக்காங்க. நம்ம குட்டி பொம்மையை வந்து எடுக்கணுன்னாலே வந்து எடுக்க முடியாது. இவ்வளோ பெருசை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ஷாப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மினி ஷோ. இது நம்ம ஊர்லேயும் வந்து இந்த கடை இருக்குது. ரொம்பவே க்யூட் ஸ்டஃப்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கும். இது ஒரு சைனீஸ் ஷாப்பு. நம்ம ஊர்லேயும் வந்து அங்கங்கே இருக்குது. நீங்கள் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா மினி ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகான ஸ்டஃப்ஸ்லாம் வந்து இருக்கும். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸு, ஸ்டேஷ்னரிஸு, கிச்சன் வேரு, அப்புறம் வந்து சில வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். இங்கே போயிட்டு நம்ம மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வெளியே வர்றது தான் வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்கே. பட் இந்த வருஷத்தில் வந்து நான் ஒரு ரெசல்யூஷன் வந்து எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து 2 விதமான பொருட்கள் வந்து தேவைப்படும். நீட் அண்ட் வாண்ட். நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியமான தேவையோ அதை தான் வந்து இனிமேட்டு நான் வந்து வாங்க போகிறேன். வாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு வந்து பார்த்தாலே வந்து பிடிக்கக்கூடிய அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நான் வந்து வாங்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இது ஜஸ்ட்டு வந்து என்னோடய வியூவு. இந்த மாதிரி பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வந்து நம்ம ரீயூஸும் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து அது வந்து ஏதாவது ப்ரோக்கன் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் வந்து வாங்க போகிறேன். அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேணும்னா மட்டும்தான் வந்து வாங்க போகிறேன். என்னோடய ட்ரெஸ்ஸஸே தான் வந்து நான் வந்து நிறைய வந்து அப்படி தான் நான் ரீயூஸ் வந்து பண்ணுவேன். நிறைய 5 வருஷம் 6 வருஷம் ஏன் 7 8 வருஷம் ட்ரெஸ் கூட 10 வருஷம் ட்ரெஸ் கூட நான் வந்து இன்னுமே வந்து நல்லா பத்திரமா வச்சு ரீயூஸ் பண்ணிகிட்டே தான் வந்து இருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு இந்த விஷயம் என்ன வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்து பேசுவாங்க, என்ன இவ இதே ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்காளே, அன்றைக்கி பார்த்தோம் அதே ட்ரெஸ் தான் போட்டிருந்தா, இன்றைக்கி பார்க்குறோம் இதே ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுனா பேசிட்டு போகிறாங்கங்க. என்னால் என்னோடய ட்ரெஸ்ஸை நல்லா மெயின்டைன் பண்ண முடியுது. நான் வாங்கும்போதே என்னால் மெயின்டைன் பண்ணக்கூடிய நல்ல குவாலிட்டியான வந்து திங்ஸை தான் வந்து வாங்குவேன்.
எப்போவுமே எங்க வீட்ல வந்து ஒரு பழக்கம். அவங்க வாங்குறாங்க, இவங்க வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பொருட்களையும் வந்து நாங்க வாங்கவே மாட்டோம். மோரோவர் நம்மளுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ட்ரெஸ்ஸு இப்பயும் வந்து பத்துதுன்னா, நம்ம வந்து அவ்வளோ ஃபிட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அர்த்தம். நம்ம மனச வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனா, இந்த குழந்தைங்கள வந்து கண்ட்ரோல் பண்றது தான் வந்து பெரிய டாஸ்க்கே. குல்குலிய வந்து பாருங்க, ஒண்ணு ஒண்ணா வந்து எடுத்து பார்த்துட்ருக்கா. பட் வந்து அவளும் வந்து சொன்னா வந்து எப்பவுமே வந்து புரிஞ்சுப்பா. சின்ன வயசுலேருந்தே வந்து அவ அப்படிதான். யாராவது வந்து அவள வந்து இன்ஸ்டிகேட் பண்ணாலும், "இது வாங்கு நல்லாயிருக்கு. உங்க அம்மாகிட்ட சொல்லு" அப்படின்னு வந்து சொன்னாலும், அவளுக்கு தெரியும் எங்களால வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னும். பட் வந்து "வேணாம் குல்குலி இது நமக்கு தேவையில்ல" அப்படின்னு வந்து சொன்னா, அவ வந்து புரிஞ்சுட்டு, எஸ் அதோட யூஸ் நம்மளுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் ஷாப்பு. பூட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல்லா வந்து இந்த பார்மசி மாதிரி தான். பட் வந்து இது பார்மசி மட்டும் இல்லாம, இங்க வந்து காஸ்மெட்டிக்ஸு, ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸு, கொஞ்சம் கொஞ்சம் இந்த ரெடிமேட் ஃபுட்டு மாதிரி, அப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸு, பேபி கிளாத்ஸு இந்த மாரி வந்து எல்லாமே வந்து இங்க இருக்கும். ஏன்டா உடம்பு சரியில்லன்னு வந்து மருந்து வாங்க வந்தா, என்னென்ன வாங்க வைக்கிற பாரு அப்படின்னு வந்து தான் வந்து இங்க வந்தா வந்து தோணும். ஒரு மெடிசன் வாங்கணும். அதுக்காக தான் வந்து இங்க வந்தோம். பட் நாங்க தேடி வந்த மெடிசன் இங்க இல்ல. ஸோ அங்கருந்தும் வந்து கிளம்பியாச்சு. அ ஜஸ்ட் வந்து இப்போ வந்து சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுட் கோர்ட் தேடிட்டு நாங்க போயிட்டுருக்கோம். அக்காவும், தம்பியும் பாருங்க நடந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. ரெயின்டியர் மினி ஷாப். அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்சிருந்தது வந்து இந்த சேரட்டு. இந்த சாண்டா கிளாஸோட சேரட் மாரியே வந்து இருந்தது. குல்குலியும், இக்லுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுலயே வந்து ஸ்டாப் ஆயிட்டு, இங்க வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி இந்த ஷாப்ல வந்து யூகேல இருக்க மெயினான பிராண்ட் ஷாப் எல்லாமே வந்து இருந்தது. எல்லா கடைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து சேல்னு வந்து போட்டிருந்தாங்க. நவம்பர், டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து சேல் வந்து போடுவாங்க. மோஸ்ட்லி டிசம்பர்ல தான் பாக்ஸிங் டே சேல், கிறிஸ்மஸ் சேல், நியூ இயர் சேல், அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளியரன்ஸ் சேல் வேற வந்து போடுவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ்க்காக வந்து வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சாண்டா கிளாஸோட லெட்டர் பாக்ஸு. நம்ம சாண்டா கிளாஸ்க்கு வந்து லெட்டர் வந்து போடணும்னா, குழந்தைங்க வந்து இங்க எழுதி இதுக்குள்ள வந்து போட்டுறலாம். ஒரு வழியா ஃபுட் கோர்ட் வந்து வந்தாச்சு. குலுகுலியும் அவங்க அப்பாவும் வந்து ஃபுட் வாங்க போயிருக்காங்க. பேபி க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சுத்திட்டு இருக்காரு. ஒரு சின்ன ஃபுட் கோர்ட் தான் வந்து இருந்தது. இங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு இங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க் யூ.